மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற அந்த வகையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் செயல்பாட்டில் இருக்கும் பேருந்துகள் டீசலில் இயங்குவதை சிஎன்ஜி மற்றும் எல்என்ஜியில் இயக்குவதற்கு பரீட்சார்த்த முறையில் இன்றைக்கு 6 பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகத்திலே பேருந்திற்கு டீசலுக்கு செலவாகின்ற தொகை என்பது 27% இருக்கிறது. அதனை குறைக்கின்ற நோக்கிலும் அதேபோல காற்று மாசுபடுவதை தடுத்து பசுமைமயமாக்குதல் என்ற அந்த வகையிலும் இன்றைக்கு இந்த எல்என்ஜி மற்றும் சிஎன்ஜியிலே இயக்கப்படுகின்ற பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்திலும் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திலும் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்திலும் துவங்கி வைக்கப்படுகிறது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சார்பாக அதற்கான அந்த கடன்களை கிட்களை வழங்கியிருக்கின்றார்கள். அவை பொருத்தப்பட்டு இந்த பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதேபோல் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி பணிக்காலத்தில் இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதலே எங்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். அதன்படி ஒவ்வொரு துறையிலும் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை போல போக்குவரத்து கழகத்திலும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, தொடர் நடவடிக்கையாக எடுக்கப்படுகிறது. இன்றைக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தில் 49 பேர் அதுபோன்று பணிக்காலத்தில் இறந்து போனவருடைய வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டிருக்கிறது. இது இப்போ தேர்தலுக்கு முன்பாகவே ஏற்கனவே போக்குவரத்துறை ஆணையர் இது குறித்து அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை அழைத்து அவர்களோடு பேசி இது குறித்து அறிவுரை வழங்கியிருந்தார். தொடர்ந்து இது குறித்து அவர்களுக்கு செய்திகளும் தரப்பட்டது. இப்பொழுது போக்குவரத்துறை ஆணையர் கடைசி கட்டமாக இறுதியாக இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எனவே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் போக்குவரத்துறை ஆணையரை நேரில் சந்தித்து கேட்டால் அவர்கள் அது விவாதித்து முடிவெடுத்துக்கணும். ஏற்கனவே எல்லா கோட்டங்களிலும் நானே நேரடியாக சென்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திலும் 3 சுற்று கிட்டத்தட்ட அளவு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழகத்தில் இது 5வது சுற்று என்று நினைக்கிறேன். தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பிட்ட ஓரிரு தொலைக்காட்சி மாதிரி நீங்க ஏற்கனவே நம்ம கார் வாங்கியிருப்போம். பழைய காலத்தில் கார் வாங்கினா 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே இன்ஜின் வேலை வைக்கும். இப்போ அப்படி இல்லை. நவீன தொழில்நுட்பம் வளர வளர அந்த வருகின்ற இயந்திரங்களுடைய வாழ்க்கை காலமும் நீடிக்கிறது. நீங்கள் முன்னே வாங்கினதை விட இப்போலாம் ஒரு இன்னோவா வாங்கினா 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வருது. அதே போல் பேருந்துகள் பழைய இன்ஜின்கள் இல்லை. இப்போ வருகின்ற இன்ஜின்கள்லாம் புதிய தொழில்நுட்பத்தோடு வருகிறது. எனவே கூடுதல் காலம் ஓட்ட முடியும் என்கின்றதை ஒன்றிய அரசே ஒப்புக்கொண்டு 15 ஆண்டு காலம் ஓடிய பேருந்துகளை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. அதுக்கு அந்த 15 ஆண்டு காலத்திற்கு உட்பட்டு ஓடிய பேருந்துகள் ஓட்டலாம் என்று ஒன்றிய அரசே சொல்லிய பிறகுதான் அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மாறி வருகின்ற தொழில்நுட்பம், அதுவும் இப்போ வருகின்ற பேருந்துலாம் பார்த்தீங்கன்னா காரில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு இன்ஜின் கேர் எல்லாமே இருக்குது. நீங்கள் வண்டி அந்த பேருந்துகளில் போகும்போதே பார்க்கலாம், பயணமே வித்தியாசமாக இருக்கும். எனவே அது கால சூழலுக்கு ஏற்ப மாறுகிறது. அதாவது காலாவதியான, அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், காலாவதியான பேருந்துகள் என்பது ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கின்ற 15 ஆண்டுகளை தாண்டுகின்ற பொழுதுதான் அது காலாவதியான பேருந்துகள். அது அல்லாமல் அல்ல. சில கிராமப்புறத்தில் ஓடுகின்ற பேருந்துகள் கிராமப்புற சாலைகளுக்கு ஏற்ப அதனுடைய சூழல் குறைந்திருந்தால் ஒவ்வொரு முறையும் எஃப்சி செய்யும்போது சரி செய்யப்படுகிறது. அது இல்லாமல் பழைய பேருந்து அடித்தள சட்டங்கள் சிறப்பாக இருக்கின்ற பேருந்துகளை, ஒரு 8 ஆண்டு காலம் ஓடிய பேருந்துகளை புதிய கூடு கட்டுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதற்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள். அதிலும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருந்துகள் இப்பொழுது கூடு கட்டி பயன்பாட்டுக்கு வந்து, இது இப்போது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை இல்லை. இந்த புதிய கூடு கட்டுதல் என்பது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சிகளும் செய்யப்பட்டது தான். எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கை. அந்த பேருந்து இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா 20,000 பேருந்துகள் ஓடுவதில் 3,000 பேருந்துகள் கிட்டத்தட்ட 14 ஆண்டு 13,000. அந்த 3,000 பேருந்துகளும் ரோட்டில் நின்றுதுன்னா நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கலாம். 20,000 பேருந்துகளில் ஏதோ ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சேதம் வருகின்ற போது அதை பூதாகரமாக காட்ட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நீங்கள் சொல்கிறது எங்களை மட்டும் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இல்லை. இந்த பேருந்தில் ஓடுகின்ற ஓட்டுநர், நடத்துனர், அதை சரிபார்க்கின்ற தொழிலாளர், அதை மேற்பார்வையிடுகின்ற கிளை மேலாளர், மேலாண் இயக்குனர் வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக குற்றஞ்சாட்டுற மாதிரி ஒரு 20,000 பேருந்துகளில்
ஒரு மாதத்திற்கு ஒரு முறை எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு சிறு தவறு நடக்கின்ற பொழுது அதை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுப்பது என்பது அவசியம். ஆனால் காலாவதியான பேருந்துகள் என்பது அரசியல் கட்சி ரீதியாக சொல்லுகின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.